Ennum Naan. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா மோனே ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம வாழ்க்கை வந்து பண்ணணும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நல்ல ஒரு குட் மெமரிஸாக இருக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு வந்து போகிறோம். அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. சுற்றியும் பச்சை பசேர்னு வயல்வெளியாகும். அது வந்து நிறைய இந்த விதமான அனுபவம் வந்து இந்த இடம் வந்து கொடுத்துச்சு. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நெரூர்னு சொல்லுவாங்க. ஸோ நெரூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து நம்ம போகிறோம். இங்கே பார்க்குறது வந்து 16 மண்டபம். ஸோ அதை தாண்டி நம்ம அப்படியே நம்ம இன்னும் போயிட்டே இருக்கோம். சுற்றி பாருங்களேன், அப்படியே மரமாக நல்லா இருக்குது. பாறேன். இல்லை போப்போம், நீ வாட்டு போப்போ. ஸ்கூல் இங்கே இருக்கா, பக்கத்துலேயே ஒரு வாய்க்கால் இருக்கு. வேறு இங்கேயே வாய்க்கால் இருக்கு. நேரம் விட்டுறாரா வாய்க்காலுக்குள்ளே, பக்கத்துலேயே வாய்க்கால். செம்மையாக குளிப்பாங்க, காலையில் குளிக்கவே தேவையில்லை. நீங்களே போய் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டெய்லி அந்த வாய்க்கால் வெளியே போகிறப்ப ஒரு தடவையாவது குளிக்காமல் போயிடுவீங்க. பஸ்ஸில் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கு. ஆறுன்னு அடிக்க மாட்டாங்க, அவங்க தள்ளுன்னு வருவாங்க. இப்படிதான் இருக்கு. பார்த்து போடா. ட்ரெக்கிங் மாதிரி இருக்கு. நம்ம போகிறோம், ட்ரெக்கிங் மாதிரி இருக்கு. செமையாக இருக்கு. அருகும்லாம் இல்லை இல்லை இல்லை, நல்லா இருக்குல்ல இடம். இதில் ஃபோட்டோ எடுக்கலாமா? ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல் மணி Ennum Naan. இன்றைக்கி 365 டேஸோட சேலஞ்சோட இன்றைக்கி வந்து 3வது நாள், 3வது வீடியோ இது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரூரில் இருக்க நெரூர் டு திருமுக்கூடலூர் போகிற வழியில் ஒரு சூப்பரான அழகான ஒரு பிளேஸில் வந்து நம்ம வந்து இருக்கோம். ஸோ கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தம்பி ஒருத்தர் இருக்கான். உன் பேர் என்ன மோனே? மோனே மோனுட்டு மோனே. இந்த இடம் எப்படி இருக்கு மோனே? நல்லா இருக்கா? செமையாக இருக்கா? கரூரில் இப்படி ஒரு இருக்குன்னு உனக்கு தெரியுமா முன்னாடியே? முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான் வந்து கம்பெனியில் எடுத்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கணும், கொஞ்ச நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தோணுச்சு. ஸோ அந்த டைம் வந்து இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு நாள்னு நினைக்கிறேன். இந்த வந்து நம்மளோட சேலஞ்ச் வந்து 3வது வீடியோ. டெய்லி வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கோம். என்ன சொல்லலாம் நம்ம சேனலில் என்ன சொல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லலாமா? இல்லை காசாக போனோமா அள்ளி போட சொல்லு. லைக் வந்து கிள்ளி போடாமல் அள்ளி போட சொல்கிறா நம்ம தம்பி. இது வந்து அரங்கநாதன்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் போயிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரியாது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, எனக்கு லாக் பண்ணவே தெரில. சரி ஏதோ பண்ணுவோம், நம்மளும் வந்து முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எப்படின்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோட்டில் ஒரு மயில் வந்து அழகாக நின்றுட்டு இருந்தது. நம்ம வந்ததுனால அது பயந்து ஓடி போயிடுச்சு சைடில். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஃபுல்லாக தென்னை மரமாக இருந்தது. ஜல்லா சில்லுன்னு காற்றடிச்சிது. வந்ததுக்கு நல்ல ஒரு மெமரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இடம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும்ல, பார்க்காம இருக்கக்கூடாது. அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.